சுத்தமுள்ள பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே, இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் நாங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. என்னாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த புஸ்தகத்திலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோமோ இதை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம் நாமத்தின் மகிமைக்காக கர்த்தாவே எங்களுக்கு எவைகளை கற்றுக் கொடுக்க போகிறீர்கள், கற்றுக் கொடுப்பீர்கள். சாரிம்மா, ஃபஸ்ட்லேருந்து வரட்டா? பேஜ் பறந்துருச்சு. ஓகே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கும் என்னாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். லேவியர்களுக்கு நீர் கொடுத்த பட்டணங்கள் ஆண்டவரே, மக்கள் தப்பித்து ஓடி பிழைத்து கொள்ளக்கூடிய அடைக்கல பட்டணங்கள், இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு ஞானார்த்தமாக கற்றுக் கொடுத்தபடியால் நன்றி. கற்றுக் கொடுக்க போகிறதாயக்காக நன்றி. அடிமைகள் நம்முடைய பாதங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பாடங்களை நாங்கள் படிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும். உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் நேரத்தை சதுர்க்காரும் தேவஜனமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவஜனமே. கர்த்தர் இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரத்தாரை தெரிந்து கொண்டார். நமக்கெல்லாம் தெரியும். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் என்னப்பா, லிசன் பண்ணுறீங்களாப்பா? ஆபிரகாமோட மகன் ஈசாக், ஈசாக்கோட மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைங்களில் ஒன்று ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். அந்த பிள்ளை பேர் என்ன பேர்? லேவி. ரைட்டா? நீங்கள்லாம் யார்? லேவியர்கள். இந்த லேவியை ஒன்று எடுத்துகிட்ட பிறகும் எக்ஸலண்ட்டாக ஆண்டவர் நடத்துகிறாரு. ஸ்டில் 12 இருக்குது. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம்? எங்கள் பசங்க சொல்லுவாங்க, 12ல் ஒன்று எடுத்துகிட்டாருப்பா லேவியை. எடுத்துகிட்ட பிறகும் 12 கோத்திரங்குது. எப்படி நான் சொல்லட்டோமா? யாக்கோபு ஐயாக்கு யோசேப்புன்னு ஒரு பையன் இருந்தார். சரியா? அந்த யோசேப்புக்கு 2 பசங்க. பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராஹிம், மனாசே. மறக்கூடாது. என்ன பேர்? எப்ராஹிம், மனாசே. இதில் பெருசு மனாசே, சின்னது எப்ராஹிம். அதை தாத்தா கை கிராஸ் பண்ணி ப்ரே பண்ணிடுவார். இப்போ யார் பெரியால் ஆகிடுவான்? எப்ராஹிம் பெரியால் ஆகிடுவான். மனாசே அண்ணனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக வர மாட்டான். அப்போ லேவியை வெளியே எடுத்துகிட்ட பிறகும் இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருக்க காரணம், யோசேப்புக்கு எத்தனை பங்கு கொடுத்துட்டாரு? 2 பங்கு. யோசேப்போட 2 பிள்ளைங்களையும் தாம் பிள்ளைங்க போல் எடுத்துகிட்டு எத்தனை பங்கு கொடுத்துட்டாரு? 2 பங்கு. உங்களுக்கு நான் சொல்கிறத சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு புரியாது, சாதாரணமாக பார்ப்பீங்க. ஆமேன். ஆமாம். நம்ம தம்பி ஜோனத்தான் இங்கே இருக்கிறார் வச்சுப்போம். ரைட்டா? யார் இருக்கிறாரு? யோனத்தான் வந்துக்கிறார். யோனத்தான் அவங்க தம்பி யோவேலும் இருக்கிறாங்க. ரைட்டா? இருக்கிறாங்க. ஓகே. இப்போ அவங்க தாத்தா சொத்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? தாத்தா சொத்து கொடுக்குறாரு. தாத்தாக்கு 3 பசங்க. எத்தனை பாகமாக அந்த சொத்து போகும்? எத்தனை பாகம் போகும்? யோசிச்சு சொல்லுங்கள். எத்தனை பாகம் போகும்? 3 பாகமாக. ரைட்டா? அப்போ யோனத்தானோட அப்பாவுக்கு 1 பாகம் வரும். கரெக்டா? ஏன்னா அவங்க தாத்தாக்கு எத்தனை பசங்க? 3. 1 பாகம் வரும். அந்த 1 இவரும் இவங்க தம்பி என்ன பண்ணோம்? பிரிச்சுக்கணும். அவங்க தாத்தா என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க இந்த பசங்களோட அப்பாவை பார்த்து, உன் 2 பசங்களும் என் பசங்களாக குத்துரு. என்ன சொல்கிறேன்? என் பசங்களை ஆக்கிடு அப்படின்ட்டு தான் சொத்தை 4ஆக போடுறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா வருமா வராதா? எவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும்? ஈக்குவலாக வரும். அவங்க சித்தப்பா பெரியப்பாக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ ஈக்குவலாக யாருக்கு வரும்? அந்த மாதிரி தான் வந்துருச்சு எப்ராஹிம். ஆக்சுவலாக யோசேப்போடதை 2 பாதியாக போட்டு எப்ராஹிம், மனாசே எடுத்துக்கணும். இது தாத்தாவோடதே எடுத்துக்கிட்டானுங்க. பெரிய ஆசீர்வாதம். அது எப்படி வந்துச்சுன்றீங்களா? அந்த காலத்தில் அவர் தான் எக்ஸலண்ட்டான லீடர் யோசேப்பு. யோசேப்பு தான் டீமை லீட் பண்ணுறவராக வரணும். நடுவில் யூதா பூந்து எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணிருச்சு. நமக்கு அப்பத்துலேருந்தே த்ரில்லிங் தான். யாக்கோபோட பிள்ளைங்க யார்? ரூபன் தான் வரணும்னு. ரூபன் மிஸ் பண்ணிட்டு யார் டேக் ஓவர் பண்ணார்?
யோசேப்பு டேக் ஓவர் பண்ணார். சரி, யோசேப்பு தான் வருவார்னு பார்த்தா யோசேப்பு மிஸ் பண்ணி லேவி டேக் ஓவர் பண்ணார். லேவி தான் டேக் ஓவர் பண்ணுவார்னு பார்த்தா எங்கேருந்தோ யூதா வந்து டேக் ஓவர் பண்ணி இருக்கிறார். இது வரைக்கும் யூதா கோத்திரத்துலாம் யார் பிறந்தது? இயேசு. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் யூதாவில் பெரிய ஆள். அது பக்கம் யூதாவில் பெரிய ஆள் யார்? தாவீது. தாவீதுக்கு முன்னாடி ரூத் ஆச்சி. ரூத் வந்து மோவாபு, அவங்க அவங்க மாமியார் நகோமி ஆச்சி. போவாஸ், ஈசாய், தாவீது, மீதி ராஜாக்கள் எல்லாம் அப்படியே அப்படியே யூதாக்கு வந்துருச்சு. மிகப்பெரிய ராஜா, உலகத்தில் ராஜான்னு 2000 வருஷமாக ராஜா மட்டும் இல்லை, உலக தோற்றத்து முதல் ராஜாவாக இருக்கிறவர் எந்த கோத்திரத்தில் மனுஷனாக பிறந்தார்? யூதா கோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளாம் கூட நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா நம்மளை வேறு நாட்டில் கூட பிறக்க வச்சிருக்கலாம். ஆனால் நம்மளை இங்கே பிறக்க வச்சிருக்கிறார். அந்த மாதிரி இயேசுவை யூதா கோத்திரத்து சிங்கமாக பிறக்க வைத்தார். இப்போ புரிஞ்சிச்சாப்பா? 12 கோத்திரத்தில் யார் இல்லை, பேர் இல்லை? லேவி. ஏன்னா லேவி எதுக்கு எடுத்துக்கிட்டாரு? ஊழியத்துக்கு. அதுக்காக லேவிக்கு வீடு இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைங்க இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், லிசன் 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 லிசன். லேவி வந்து சிட்டிக்கு பார்டர் போடுறது, சண்டை போடுறது எதுவும் பண்ண மாட்டான். அவன் வந்து குடியிருப்பான். என்ன பண்ணுவான்? அவனுக்கும் ஆடு மாடுலாம் இருக்கும். அதனால் நீங்களாம் என்ன பண்ணோன்னா 48 சிட்டி லேவிக்குனே கொடுக்குற அளவுக்கு உங்களதில் வச்சுக்கணும். எத்தனை சிட்டி? 48 சிட்டி. அல்லேலூயா. 48 சிட்டிஸ் லேவியருக்கு நீங்கள் தரணும். ஆமென். இந்த 48 சிட்டியில் அவங்க வந்து குடியிருப்பாங்க. அந்த லேண்டை அவங்க பேரில் பத்திரம் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பண்ணிக்க மாட்டாங்க? பத்திரம் பண்ணி தர முடியாது. லேவியில் யார் பேரில் லேண்ட் இருக்காது. யூதா கோத்திரத்தில் உள்ள சிட்டியாக இருந்தாலும் யூதா பேரில் தான் இருக்கும். ஆனால் அது யாருக்கு? விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. 48 சிட்டி தர சொன்னார்னா ஒரு கோத்திரத்தில் எத்தனை சிட்டி கொடுக்க சொல்லியிருப்பாரு? கணக்கு போடுங்க பார்க்கலாம். 48 டிவைடட் பை 12 எழுதி போடுங்க. 4 சிட்டி. எத்தனை? யூதாவில் எத்தனை லேவியர்களுடைய பட்டணம் இருக்கும்? 4. யூதா நீ 1000 பட்டணம் வச்சுக்க, 20 பட்டணம் வச்சுக்க, 30 பட்டணம் வச்சுக்க. அதில் 4 சிட்டி யாருக்கு? லேவிக்கு. ஆமென். அப்படின்னு சொல்லி தர போகிறார். ஓகே, நம்ம வசனத்துக்குள்ளே போகலாம். லேவியர்களின் பட்டணங்களும் அடைக்கல பட்டணங்களும் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. லேவியர்களுக்கு பட்டணம் தேவை. அப்பாயின்மெண்ட் ஆஃப் லிவைட்டிக்கல் சிட்டிஸ். என் மக்கள், என் ஊழியக்காரர்கள் வாழ்வதற்கு என்ன பண்ணு? பட்டணம் அமைத்து கொடு. எங்கே பேசுகிறாரு? மோவாபின் சமவெளிகளிலே பேசுகிறார். முதல் 3 வசனத்தை படித்தோம் என்றால் அதை பற்றி he is giving a command, கட்டளை கொடுக்க போகிறார். லேவியர்களுக்கு பட்டணங்களை உண்டு பண்ணி தா. எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி. என்னாகும் 35 1-3 வரைக்கும் படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர், 2வது வசனம் படிங்க. தங்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சி ஆகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். ரைட். இப்போ என்ன பாருங்க, நம்ம ஒரு கிராமத்துக்கு போவோம். கிராமத்தில் போனோம்னா வயல்லாம் தாண்டி நம்ம வரப்பு மேலாம் ஏறி போனால் என்ன இருக்கும்? ஊர் வரும். ஊர் வருமா வராதா? அதில் ஜனங்க குடியிருப்பாங்க. நம்ம போவோம், அந்த ஊரில் தங்குவோம். நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நைட்டு தங்குவோம். காலையில் இருந்ததும் எல்லோரும் எங்கே போவாங்க? வயலுக்கு போவாங்க. அது ஊருக்குள்ளே இருக்குமா, ஊருக்கு வெளியில் இருக்குமா? ஊருக்கு வெளியில் இருக்கும். ஆடு மாடெல்லாம் எங்கே இருக்கும்? அங்கே தான் போய் மேயும். நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பட்டணம், ஒர்க் பண்ணுறதுக்கு எது? வெளிநிலங்க. அந்த மாதிரி என் மக்களாகிய லேவியர்கள் குடியிருக்கிறதுக்கு பட்டணத்தை கொடு. சுற்றி உள்ள அவுட்டர் ஸ்பேஸும் கூட அங்கே எங்கே ஆடு மாடு மேயணும். வீட்டை சுற்றி ஆடு மாடு மேயுமா? வெளிநிலத்துக்கு போகுமா? வெளியில் போவோம். விவசாயம் எங்கே பண்ணோம்? வெளியில். அதனால் எக்ஸலண்ட் ஐடியா கொடுக்குறாரு. பட்டணம் கொடு. பட்டணம் தங்கிறதுக்கு, கடத்தெரு வைக்கிறதுக்கு. கடத்தெரு வெளியே வைக்க முடியாது. எங்கே வைப்பாங்க? ஊரில் இருக்கும். எவ்வளோ அழகாக ஆர்டர் பண்ணியிருக்காருல. ஊரில் பட்டணம் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்றதுக்குலாம் இருக்கும். சாப்பிட்டு எங்கே போயிடுவாங்க? வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. திரும்பி பட்டணத்துக்குள்ளே. அப்படி நீ பண்ண வேண்டும். உன்னுடைய மிருக ஜீவனுக்கும் ஆஸ்திகளுக்கும். என்னென்ன ஆஸ்தி? நெல். அது நெல் மூட்டை ஆகும்போது தான் பட்டணத்துக்கு வரும். அது வரைக்கும் எங்கே தான் இருக்கும்? வயலில் தான் இருக்கும். இல்லை, ஆடு மாடுகள் கூட சில நேரத்தில் வீட்டுக்கு எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு வர முடியாது. அங்கேயே பெருசாக ஃபென்சிங் போட்டு ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதற்காக நீ என்ன பண்ணணும்னு தர வேண்டும். நீயே ரெடி பண்ணி தர வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க பட்டணங்கள் அவள் வாழ்வதற்கு பட்டணத்துக்குள்ள வெளிநிலங்கள், சபர்ப்ஸ் என்று சொல்வார்கள். அது எதுக்கு? அவங்களுடைய மிருக
ஜீவன்கள். 4ஆம் வசனத்தில் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை படிக்குமா. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்திற்கு எட்ட வேண்டும். எவ்வளோ தூரம் எட்டணுமா? எவ்வளோ தூரம்? எங்கேருந்து எட்டணுமா? பட்டணத்தின் மதில். பட்டணத்துக்கு ஒரு ஷெட்டு போடு. நான் உங்களுக்கு ஒரு தமிழ் குரூப்லேயும் கட்டி குரூப்லேயும் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். ஒரு இமேஜ் லிவைட்டிக்கல் டவுன்ஷிப்னு இருக்கும், அதை பார்த்துங்க. உள்ளே உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, 1000 முழ ஸ்கொயர். என்னதுங்க எடுத்துட்டிங்களா? அந்த லிவர்டிக்கல் டவுன்ஷிப்ன்றது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. 1000 முழ ஸ்கொயர் வந்து அவங்க பட்டணம். ஆமேன். அந்த பட்டணத்தில் இருந்து அப்படியே அவுட் சைடு போய் 1000 ஃபுல்லாக ஆட் பண்ணுறாரு. இந்த பக்கம் போனாலும் 1000 எக்ஸ்ட்ரா வரும், 4 டைரெக்ஷன் 1000 எக்ஸ்ட்ரா வந்தால் பெரிய ஸ்கொயர் வரும் பாருங்கள். அது அவங்களுடைய வெளிநிலங்களுக்கு. அதுக்கு வெளியில் நீங்கள் யார் இருக்கிறீங்களோ இருந்துருங்க. ஆனால் லேவியருக்கு எப்படி கொடுக்கணும்? 2000 முழ லெங்க்த்து பிரெத்தில் பட்டணம் கொடுக்கணும். அந்த பட்டணத்தில் நடுவில் போய் 1000 லெங்க்த் இன்ட்டு பிரெத்தில் ஒரு ஸ்கொயரில் பட்டணம் பில்ட் பண்ணி தரணும். அதே போல் வெளியிலையும் மதில் போட்டு அவங்கள யாரும் தொடாதபடிக்கு அவங்க ஆடு மாடுகளுக்கு வெளியில் வாழணும், பட்டணத்துக்குள்ளே மக்கள் வாழணும்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக ஐடியா கொடுக்குறேன். 1000 பட்டணத்தின் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளி புறம் தொடங்கி கீழே 2000 முழம், தெற்கே 2000 முழம், மேற்கே 2000 முழம், வடக்கே 2000 முழம் அளந்து விட கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாக இருப்பதாக. ஆமேன். நீங்கள் லேவியர்களுக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்கு 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதுக்கு அவைகளை குறிக்க கடவர்கள். அவைகள் எல்லாமல் 42 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், 42 சிட்டிஸ் அவங்களுக்கு தர வேண்டும். 42 பட்டணங்கள் அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? தந்தாக வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. லேவியர்களை ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். மொத்தத்தில் 48 பட்டணங்கள் கொடுக்க சொன்னார். பட்டணத்தோட சைஸ் நீங்களே சொல்கிறீங்க பார்க்கலாம், எவ்வளோ பெருசு இருக்கும்? சிட்டியோட சைஸு சிட்டியோட சைஸு 1000 ஸ்கொயர். 1000 வெளி லேண்டும் சேர்த்தா, ஆடு மாடுகள் மேய்க்கிற லேண்டும் சேர்த்தா, மொத்தமாக சேர்த்தா 2000. நடுவில் பாக்ஸ் மாதிரி 1000க்குள்ளே சிட்டி இருக்கும். இந்த பக்கம் போனாலும் ஆடு மாடு மேய்க்கலாம், இந்த பக்கம் போனாலும். அவ்வளோ பெருசு பட்டணம். ஓகே, கொடுத்துட்டார். எத்தனை பட்டணம் கொடுக்க சொன்னார்? 12 கோத்திரத்தில் 48. அப்போனா ஒரு கோத்திரத்தில் எத்தனை இருக்கும்? 4. இந்த மாதிரி ஒரு கோத்திரத்தில் 4 இருக்கிறதுல இந்த 48ல் ஒரு 6 எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக வைக்க சொன்னார். அதுக்கு பேர் அடைக்கல பட்டணமா? என்ன பேருங்க? என்ன பட்டணம் சொல்லுங்க? என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம்னா என்னன்னு சொல்ல போகிறேன். அந்த 6 மட்டும் 48ல் 6 மைனஸ் பண்ண போகிறாரு. அந்த 6 லேவியர்களும் வாழ போகிறாங்க, பொதுமக்களும் வர போகிறாங்க உள்ள. மீதியத்தில் பொதுமக்கள் வந்து வாழ முடியாது. இந்த அடைக்கல பட்டணத்தில் மட்டும் பொதுமக்கள் வருவாங்க. யாருன்னா குற்றவாளிகள். அவங்க குற்றம் வேணும்னு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரில, அவங்க நியாயம் தீர்க்கிற பட வரைக்கும் அவங்க அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. மேக்சிமம் யார் துணிச்சலாக அங்கே போவாங்கன்னா தெரியாமல் தப்பு பண்ணிட்டவங்க அங்கே போய் ஓடிக்கலாம். ஏன்னா தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கூட என்ன வரும்? சாகடிக்க வருவாங்க, ஓடி போய் தப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி பட்டணங்கள் எத்தனை இருந்துச்சா? 6. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமேன். இந்த அடைக்கல பட்டணத்துலேயும் யார் தான் வாழ்வாங்க? லேவியர்கள். மொத்தம் 48லேயும் யார் தான் வாழ்வாங்க? இந்த 42 போக மீதி 6ல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தப்பிச்சு வர மக்கள் வாழ்வதற்கு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா, யூதாவே இருந்தால் கூட அவங்கள போய் கொல்லக்கூடாது. உள்ளே யார் போயிட்டானோ அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருப்பான், அவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறான். ஆசாரியன் வந்து அந்த நியாயத்தை விசாரிக்கும் வரை அவன் அங்கேயே இருந்தாக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன இதனுடைய விஷயம்னா, தவறு செய்தவன், தெரியாமல் தவறு செய்தவன், கவனிங்க, தவறு செய்தவன். இஸ்ரேலில் ஒரு ரூல் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போத்தி இஸ்ரேலில், அந்த காலத்து இஸ்ரேலில் போலீஸ் கிடையாது, தெரியுமா? என்ன கிடையாது? பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க, ஊரில் உள்ள பெரிய மனுஷங்கையில் போவாங்க. ஆமேன். ஒருத்தன் இன்னொருத்தனோட கண்ணை குத்திட்டான்னா பெரிய மனுஷங்களாம் கூடி யார் குத்துனானோ அவனை பிடிச்சி உட்கார வச்சு, குத்து வாங்கினவனோட சொந்தக்காரன் ஸ்ட்ராங்கான ஆளை வர வச்சு அவன் கண்ணை அதே மாதிரி குத்திடுவாங்க. கண்ணுக்கு கண். தாத்தாவை குத்தினான்னா கூட குத்துனவரோட கண்ணும் தாத்தாக்கு வீங்கின மாதிரி வீங்கும். பல்லுக்கு பல். வயசான தாத்தா ஒரு தட்டுனா பல்லு விழுந்துருச்சு, அடிச்சவன் யார்? வாலிபன். அந்த வாலிபனை நிற்க வச்சு அந்த பல்லு விழுவுற வரைக்கும் தட்டுவாங்க.
கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன். லேசாக தட்டினாங்க, நோஞ்சான் செத்துட்டான், உன்னை வெயிட்டாக தள்ளி உன்னை சாவடிப்போம். பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல் இஸ்ரேலில். அதனால் ரிஸ்க்கு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். யாரோ ஒருத்தர் தெரியாமல் எந்திரக்கல் ஆட்டிகிட்டு இருந்தார், ரைட்டா? மேலே ஆட்டிகிட்டு இருந்தார், அந்த எந்திரக்கல் தெரியாமல் உடஞ்சி உருண்டுருச்சு, ரைட்டா? இல்லை ஒரு மாடு மேய்ச்சிட்டு போனார், மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனார், அந்த மாட்டு வண்டி தெரியாமல் யாரையும் இடிச்சிருச்சு, வேணும்னு பண்ணல. அப்போ செத்துட்டவன் பாடி கூட அவர் நிற்கக்கூடாது. நின்னா என்ன ஆகும்? இம்மீடியட்டாக ஜட்ஜ்மெண்ட்டு, அவரை சாவடிச்சிடணும். அதனால் என்ன பண்ணுவார்னா, அவர் இந்த மேப் வச்சுருப்பார், அவருக்கு தெரியும் எங்கே அடைக்கல பட்டணம் இருக்கணும், ஓடிடுவார், ஓடிடணும். இந்த அடைக்கல பட்டணம் 6 இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ படிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். எங்கே இருக்கான்? 13ஆம் வருஷத்துலேருந்து படித்தோம்னா, யோர்தானுக்கு இக்கரையில் 6, யோர்தானுக்கு அக்கறையில் 6. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ரூபனில் பேசேர் அப்படின்ற இடத்துல ஒன்று இருக்கான், அல்லேலூயா. ராமோத் கிலியாதில் ஒன்றுக்கு தான், கோலானில் ஒன்றுக்கு தான், ஆமென். மனாசேல. ஓகே, யோர்தானுக்கு இந்த கரையில் என்னென்ன நாடு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 2 கோத்திரம் பிரிஞ்சாங்களா, இங்கேயே லேண்டு கொடுக்குறாங்க. என்ன பேருங்க? ரூபன், காத், மனாசே. ரூபனில் ஒன்று வச்சுட்டாரு, காத்தில் ஒன்று வச்சுட்டாரு, மனாசே 3 அடைக்கலப்பட்டணும். இந்த பக்கம் 3 எங்கே இருக்குன்னா, யூதாவில் எப்ரோன், ஆமென். ஆமாம். எப்ராயிமில் ஷெகேம், ஆமென். ஆசேரில் கேதே, ஆசேர், டான், ஜெபுலோன்லாம் போட்ட மாதிரி கேதே அப்படின்ற இடத்துல 3. அப்போ மொத்தம் எத்தனை அடைக்கலப்பட்டணும்? தப்பு பண்ணிட்டவன், தப்பு வேணும்னு பண்ணல, தப்பிக்கணும்னா ஒரே வழி ஊரை கூட்டுறதில்ல, ஊர் வர்றதுக்கு முன்னாடி எங்கே ஓடிடணும்? யாராலையும் காப்பாற்ற முடியாது, ராஜாவால் கூட காப்பாற்ற முடியாது. லா இஸ் லா. அவன் ஓடி பிழைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த அடைக்கல பட்டணம். எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல ஐடியா? தெரியாமல் தப்பு பண்ணவன் தன்னை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த பட்டணங்களை நீ அவர்களுக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அடைக்கல பட்டணம் முக்கியம் என்பது இது குறிப்பாக இருக்கிறது. அங்கே 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு? கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதுக்கு அவைகளை குறிக்க கடவைகள், அவைகள் அல்லாமல் 42 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமாம். இந்த அடைக்கல பட்டணத்தில் லேவியர்கள் இருப்பாங்க. இவன் ஓடி போனதும் அவனை சேர்த்துப்பாங்க, உள்ளே இழுத்துப்பாங்க. அவனை அடிக்கிறவன் துரத்தி வந்தாலும் யார் நிரபராதி அவனை என்ன பண்ணுவாங்க? இழுத்து உள்ளே விட்டுக்கிட்டு கதவை மூடிடுவாங்க. அவனை வெளியே நிற்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுப்பா, இல்லை நான் அவனை சாவடிச்சிட்டு போவேன், இல்லை இப்போ நீ அடிக்க முடியாது, யார் வரணும், இப்போ அது ட்ரையலுக்கு வந்துருச்சு கேஸு, ட்ரையல் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் உண்மையில் நிரபராதின்னு கண்டுபிடிச்சா அவன் வெளியவே போகக்கூடாது. ஏன்னா கோபம் இருக்குது அங்கே. இதனால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் தெரியாமல் தான் நடந்துச்சு. ஒரு உயிர் போயிடுச்சு, தெரியாமல் நடந்திருக்கு. அந்த பிரதான ஆசாரியன் அவர் சாகிற வரைக்கும் அவங்க இருக்கணும். அவர் சாகிறதுக்கு முன்னாடி இவன் வெளியே போயிட்டு இவனை கொண்டுட்டாங்கன்னா அவங்க மேலே ஜட்ஜ்மெண்ட் வராது. அவன் அந்த ஐயா சாகிற வரைக்கும் அவங்க இருக்கணும். பொதுவாக பிரதான ஆசாரிகள் யார் தான் இருப்பாங்க? வயசானவங்க தான் இருப்பாங்க. அவங்க முடிஞ்சதும் அவங்க தலைச்சம் புள்ள வரும், அப்புறம் அவங்க தலைச்சம் புள்ள வரும். அதனால் அவர் மறிக்கிற வரைக்கும் அங்கே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தப்பிச்சு அவன் வெளியே போகக்கூடாது. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரத்திலிருந்து 8ஆம் வசனம் அந்த பட்டணங்களை பிரித்து கொடுக்கும்போது அதிகம் உள்ள ஒரு இடத்துல அதிகமும் கொஞ்சம் உள்ள இடத்தில் கொஞ்சம் பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரத்துக் கொள்ளும்படிய சுதந்திரத்துடைய தங்கள் பட்டணங்களில் லேவியர்களுக்கு கொடுக்க கடவர்கள். அதை என்ன பண்ணிட்டு கொடுக்கணும்? எல்லாரும் கொடுக்கணும். எத்தனை பட்டணம்? 48 பட்டணம். அப்போ ஒரு கோத்திரத்தில் எத்தனை கொடுப்பாங்க? 4. ஆனால் இந்த தப்பிச்சு ஓடுற பட்டணம் மட்டும் எத்தனை? 6. ஓகே. 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கும் போது. 11ஆம் வசனம் இதுதான் அடைக்கல பட்டணத்தில் யார் தப்பிக்கலாம்னு ரூல் கொடுக்குறாரு. ஆண்டவர் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக கன்ஃபியூஷன் இல்லாமல் ரூல் கொடுக்குறாரு. கைப்பிசகளாய் ஒருவனை கொண்டு, எப்படி? அன்அவேர்னஸ், கொன்று போட்டவன் ஓடி போயிருக்க அடைக்கல பட்டங்களில் சிலவைகளை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையில் நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டங்களாக இருக்க. ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டாருங்க, அவரை போய் அடிச்சு கொண்டுட்டாங்கன்ற பேச்சே நாட்டில் வரக்கூடாது. தெரியாமல் தப்பு பண்ணவன் ஓடிடணும் அதற்காக. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது 3 அல்லது 4 என்ன வருவாங்க, 2, 3, 4 சாட்சிகள் மூலமா, மேக்சிமம் 3 சாட்சிகள் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், எக்ஸலண்ட்டாக அவங்க தீர்ப்பு விசாரிப்பாங்க. இஸ்ரவேலில் பொய் சொல்லிலாம் பொய் சாட்சிலாம் சொன்னாலே பொய் சாட்சி சொல்கிறவனே சாவடிச்சிருவாங்க.
அதனால் பொய் சாட்சி காசு கொடுத்து கூப்பிட்றதுலாம் அங்கே வராது. ஆமென். அப்படி நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கிறதுக்காக இருக்க யோர்தானுக்கு இப்புறத்தில் என்னென்ன ஊர் படித்தோம்? பேசேர், கிலெயாத், கோலான். பாருங்கள், அடைக்கலமாக இருக்கணும். கை பிசகவனாய் கொன்றவன் அங்கேயே நான் பண்ணோம் தப்பிக்க வேண்டும். ஆமென். ஆமாம். இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும். இது பாருங்கள், செகண்ட் டைமு பரதேசியும் வரலான்றார். பரதேசியும் அந்நியனும் 2 இடத்துல தலையிடலாம். எது? அடைக்கல பட்டணத்துலேயும் வந்துடலாம். பரதேசியும் உள்ளே சேர்த்துப்பாங்க. மீதி பட்டணத்துக்குலாம் உள்ளே விட மாட்டாங்க. பட்டணத்துக்கு வெளியே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான். இங்கே உள்ளே போகலாம். ஏன்னா சில நேரம் அவனும் வேலைக்காரனாக தப்பு பண்ணிருப்பான், அவனுக்கிட்ட. இன்னொரு இடத்துல பரதேசியும் பரதேசியும் அந்நியனும் கூட கலந்துக்கிற ஒரு பண்டிகை உண்டுன்னா அது பஸ்கா பண்டிகை. வேறு எங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ்கா பண்டிகையில் உங்கள் வீட்டில் இருந்தான்னா அவனை என்ன பண்ணலாம்? சேர்த்துக்கலாம். அதனால தான் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கொண்டாடும்பொழுது கூட அந்த இடத்துல எகிப்தியர்கள் வந்து கலந்து நின்றாங்கன்னா கூட தப்பிச்சு இருந்திருப்பாங்க. இந்த பஸ்கா பண்டிகை எதை குறிக்குதுன்னா, ஜீசஸை பிலீவ் பண்ணுறவங்க அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் அவன் பாவத்தில் இருக்கும்போது கூட கூப்பிடலாம். சாத்தானுக்கு தலைமையிலே டமால்னு ஒரு அடி கொடுத்து அவனை காப்பாற்ற வல்லவன். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கூப்பிடலன்னா தான் நம்ம மேலே தப்பு. மறந்துடாதீங்க தேவஜனமே, செத்துட்ட பிறகு கூப்பிட முடியாது. ஏன்னா நம்ம இன்ஆக்டிவாக ஆகிடுறோம். உங்கள் ஃபோனு டெட் ஆகிடுச்சு, கவனிங்கப்பா. உன் ஃபோனு டெட் ஆகிடுச்சு, பேட்டரி இல்லாமல். ஒரு கால் பண்ண முடியுமா? ஒரே ஒரு கால். ப்ளீஸ் 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 ஒரு கால். ஃபோனே தயவு செஞ்சு ஒரு கால். உன் ஃபோனுமா பண்ணாதா? முடியாதா? ஒரே ஒரு கால்மா. கவனிங்க, அதே மாதிரி தான் நம்ம உயிரோம். ஆனால் அது டெட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டீங்கன்னா கூட போதும். அது எங்கேருந்து வந்துச்சின்னு சேட்டலைட் மூலயமா ஏரியாவை டிடெக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த சேட்டலைட் காட்டும் லாஸ்ட் பிங்கு. அது பேர் லாஸ்ட் பிங். ஏரோப்ளைன் காணாமல் போகுது, லாஸ்ட் பிங்கு அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேலே காட்டிக்குதுறான்னு இம்மிடியட்டாக உதவி அங்கே வரும். கரெக்டாக இல்லையா? ஆனால் அதை கூட கொடுக்கலண்ணா. அதனால தான் உயிரோடு இருக்கிறவங்க, சுயநுணையோடு இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கணும். இல்லைனா எவ்வளோ டேஞ்சருன்றதை பார்த்துங்க. செத்துட்ட பிறகு சாமிகளை மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லவே முடியாது. வித் அவர் ஓன் சென்சஸ், நல்ல சுய நினைவோடு நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். எக்ஸலண்ட் இல்லை? ஞானஸ்தான தொட்டி முன்னாடி வந்து நின்று இந்த ராஜாவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இதோ ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஃபோன் எப்படி டெட் ஆகிடுதோ அப்படி தான் நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? டெட் ஆகிடும். நோ, ஒன்றும் வேலை செய்யாது. நமக்காக யாரும் குரல் கொடுக்க முடியாது. அவ்வளோ முக்கியமான விஷயம். அல்லேலூயா. இவன் தப்பிச்சு ஓட்டான். எப்படிலாம் தப்பிக்கலாம்? இருப்பு ஆயுதத்தில் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாக இருக்கிறான், கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். எதில் பண்ணிட்டாரான்? அவன் அடிச்சான் கோவத்தில், நான் இரும்பு ஆயுதத்தில் வெட்டிட்டேன், செத்துட்டான்னா பிடிச்சின்னு போடுவாங்க. ஒருவன் கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதுனால் செத்து போனால் அவன் கொலை செய்யப்படும். ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து அடித்தால், வேணும்னு அடித்தா அவன் சாகப்பட பழி வாங்க வேண்டியவனே கொலை பாதவனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொண்டு போடலாம். என்ன பண்ணலாம்? கண்டவுடன் சுடவும். பார்த்ததும் பேச்செலாம் கிடையாது. என்னடா நீ தான் அந்த திருடனா, நீ தான் உன் பேர்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 சாட்சி வந்து சொல்லணும். சார் உங்கள் சொந்தக்கார அடிச்சு சாவடிச்சானா இவன் தான் சார். ஓகேண்ணா, நீங்கள் எந்த ஊர்? அவரோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ரெண்டாவது ஆள், சார் நான் பார்த்தேன் இவன் தான். 2 சாட்சியாச்சு. அடுத்தது 3 சாட்சியை நிற்க வச்சுட்டு இவன் போய் அவனை காலி பண்ணிடலாம். எவ்வளோ ஸ்ட்ராங். ஒருவன் பகையினால் ஒருவனை விழத்தள்ளினாலும் பதிங்களாக இருந்து அவன் சாகத்துக்கு எதினால் எரிந்ததினாலும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலும் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலைப்பாதகம். இன்றைக்கும் உலகத்தில் கோர்ட்டில் இதான் பண்ணுவாங்க. வேணும்னு பிளான் பண்ணி கொண்டான்னா, மேலே இருக்கிறவனை பிடிச்சி தள்ளினான்னா, கரண்ட்டு வேலை செய்யும்போது ஆன் பண்ணிட்டான்னா கண்டுபிடிச்சிருவாங்க, தண்டனை விதிச்சிருவாங்க, மரண தண்டனை விதிக்கும். ஏன்னா வேணும்னு சரி. பகை ஒன்றும் இல்லாமல் நான் இல்லை சார், இவர் அவரை பார்த்ததே இல்லை சார், இவரை பார்த்ததே இல்லைங்க, திடீர்னு போகும்போது கூட்டத்தில் நெரிச்சலில் இடிச்சிட்டாங்க, விழுந்துட்டார், இறந்துட்டார். அப்படி இருந்தால் தெரியாமல் இருந்தார், சுற்றி வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தார், இந்த சுத்தியோட தலை உடஞ்சி போய் இன்னொருத்தர் மேலே பட்டுச்சு. அப்படி இருந்தால் அதில் ஒருவன் செத்து போயிருந்தால் இவன் என்ன பண்ணலாம்? நேராக அங்கே ஓடிடலாம். நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குறவனுடைய கைக்கு தப்பு வைக்கலாம். அவனை கூப்பிட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கப்பா,
இங்கே வா, நீ எதுக்கு எங்கள் படைக்கலப்பட்டத்தில் வந்துக்கிற? இப்போ ஒருத்தன் வந்து பேசேரில் வந்து நின்ட்டார், இல்லைனா யூதாவில் எப்ரோனில் வந்து நின்ட்டார். ஒருத்தனை சாகடிக்க எப்ரோனில் உள்ள லேவியர்கள் கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏன் இங்கே வந்துக்கிறீங்க? உங்கள் பட்டணத்தில் ஒருத்தன் எங்கள் சொந்தக்காரனை கொண்டு வந்திருக்கிறான், அவனை நான் அடிக்கணும். சரிவா, உட்காரலாம், பேசலாம். உட்காந்து நியாயம் சொல்லுவாங்க. நீ வந்திருக்கிற சொந்தக்காரனை அவனை கொலை பண்ணிட்டான்னு, அவன் வேணும்னு பண்ணல, தெரியாமல் பண்ணியிருக்காங்க. தொபார் 3 சாட்சிகள், நீ 3 சாட்சி கூட்டணும். அவங்கள என்ன இருக்காது, சாட்சி இருக்காது. அப்படி சாட்சி இவர் 3 கூட்டம் இருந்தாலும் திரும்ப அடுத்த 3 வரணும். தெளிவுபட்ட பிறகு எழுதி வாங்கிட்டு சொல்லுவாங்க, கொலைபாதகன் நீ அவனை கொல்லுவதற்கு, பழி வாங்குகிறவனே நீ அவனை கொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, நீ அவனை கொண்ட, இதுக்கு மேலே கோவத்தில் கொண்டேன்னா உன்னை நாங்கள் கொன்றுவோம் என்று சொல்லி அனுப்புவாங்க. ஆமேன். அப்படி தப்பி ஓடுகிறதான் இந்த அடைக்கல பட்டணம். ஆமாம், ஒருவேளை இந்த கொலைபாதகன் உள்ளே ஓட்டார், கவனிங்க, உள்ளே ஓடிட்டு டீலே ஆகலை, வெளியே வாக்கிங் வந்து நிற்கிறார் வயல்வெளியில், அவரை பழி வாங்குறோம் பார்த்துட்டான், அங்கே சாவடிச்சிட்டான்னா இவன் மேலே தான் தப்பு. எவ்வளோ சேஃபாக ஆண்டர் வைக்கிறார். உள்ளே வந்து அவன் கொல்ல மாட்டான், துணிச்சல் இல்லை, வெளியே இவன் போக கூடாது. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணம் அடைய மட்டும் அடைக்கலப்பட்டத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். அப்போ ஓடினவர் தான் ஊருக்குள்ளே வர என்னன்னா ஒய்ஃப் பிள்ளைங்களை கூட்டின்னு போய் அங்கே வச்சுக்கலாம், ஆனால் அவர் வெளியே வரவே முடியாது. இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கு உங்கள் தலைமுறை தினம் உங்கள் நியாய விதி பிரமாணமாக இருக்க கடவுது. எக்ஸலண்ட்டாக ஆண்டவர் சொல்லியிருக்காருல, மாற்றக்கூடாது. ஆமேன். பாருங்க, ஒருவன் எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படி அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. ஒரு சாட்சி அல்ல, சாகிறதுக்கு ஏற்றுவான குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட கடவுள். பார்த்தீங்களா, நான் வாங்கக்கூடாது, ஃபைன் கட்டு போ. நான் பண்ணிட்டேன், லாரியில் ஏற்றிட்டேன், என்ன பண்ணிட்டு போ. ஆமாம், வேணும் தான் ஓவராக ஸ்பீடாக ஓட்டின்னு போய் ஏற்றிட்டேன், ஃபைன் கட்டு போக கிடையாது. நீ ஓட்டவே முடியாது, நீ லாரி, யார் தான் நீ இருக்கவே மாட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட். கோவம் வந்து அடிச்சிட்ட, நல்ல பையனாகிற, பணக்காரனாகிற, இல்லை இவ்வளோ ஃபைன் கட்டிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. பரிதானமே கிடையாது, டைரக்டாக. தன் அடைக்கலப்பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடைவதற்கு முன்னே தன் நாட்டுக்கு திரும்பும்படி நீங்கள் அவனுக்கு மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. இதுவும் வாங்கக்கூடாது. ஐயா நான் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணினுக்கிறேன், இப்போ நான் அந்த பெரியவர் சாகிற வரைக்கும் இருக்க முடியாது, இந்த ஒரு 1 கோடி ரூபா பிடிங்க, நாங்கள் போகிறேன், நீ வாங்கக்கூடாது. வாங்கி நம்பிச்சேன்னா அவன் பழிகாரங்களை செத்தான்னா உன் மேலே ப்ராப்ளம். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். மெயின் நீங்கள் பாருங்கள், ப்ளீஸ் கவனிங்க. மனிதனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படுறது தேவனுக்கு பிரியம் இல்லை, அது பரிசுத்த குலைச்சல். ஜனங்க சாக கூடாதுப்பா, கொலை செய்யப்படக்கூடாது. பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வசனம். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். மனித ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது சிந்தப்பட்ட ஒரு ரத்தமும் கத்தக்கிட்ட சவுண்ட் விட்டுனே இருக்கும். காயின் ஆபேலை கொண்டுட்டான், ஆபேலுடைய ரத்தம் அவரை நோக்கி கூப்பிடுச்சான். நம்ம வாயில் கூப்பிட்டோம்னா என்ன பாருங்க, நம்ம வாயில் கூப்பிட்டோம்னா இன்னொருத்தர் கேட்கும். இப்போ கர்த்தர் கிருபையாக டெக்னாலஜி கொடுத்துருக்காரு, ஃபோனில் கூப்பிட்டோம்னா கேட்கும். என் ஃபோன் எடுத்து அண்ணனுக்கு அடிச்சுட்டு அப்படியே மயக்கம் அடிக்கிற மாதிரி போனோம்னா இதுவே குரல், அண்ணன் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். வந்துருச்சு என்ன, படிப்பு எழுத்து வந்துருச்சு. நம்ம மனசை என்ன பண்ணலாம், எழுதலாம். எவ்வளோ அட்வான்ஸ்டு இல்லை, இப்போ டைப் பண்ணலாம். சிம்பிள் வந்துருச்சு இல்லைப்பா? ஆமாம், சிம்பிள் வந்துருச்சு. ஒரு கப்பலில் அவசியம் இல்லாமல் நைட்டில் ராக்கெட் விட்றாங்க அப்படின்னா அதுக்கு என்னமா, ஆபத்துன்னு அர்த்தம். வெடிக்கிறாங்க என்னது, ஆபத்துன்னு அர்த்தம். ஆமாம், நம்ம திடீர்னு கடலில் பார்க்குறோம், ஏதோ ஒரு லைட்டு மின்னி எரிஞ்சுன்னுக்குதுன்னா என்னது, அந்த லைட் ஆஃப் எரியுதுன்னா யாரோ ஒருத்தன் டேஞ்சரில் இருக்கிறான், அவன் லைட் அடிக்கிறான் அர்த்தம். விசில் அடிக்கிறான், பீன்னு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, டேஞ்சர்னு அர்த்தம். இப்படிலாம் நிறைய சிம்பிள் வந்துருச்சு. ஏன், அவனால் பேச முடியல, அவன் குரல் மேலே வர முடியல. இந்த சத்தங்கள் மனிதனுடைய காது கேட்டும். கவனிங்க, லிசன், ரத்தத்தோட சத்தம் தேவனுடைய காது கேட்டும். எத்தனை சவுண்ட் ஆண்டவருடைய காது கேட்டோம் பாருங்க. இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் சாவறான் கூட அவன் ரத்தம் அவரை நோக்கி கத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் டென்ஷன் ஆகுறாரு, என்ன ஆச்சு, வேணும்னு இடிச்சுட்டேன் ஆண்டவரே, நான் செத்து போயிட்டேன்.
நீ அவனை பழிவாங்கு, நீ அவனை பழிவாங்கு. வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான் பலிபீடத்தின் கீழே. அவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்து கொண்டார இளைப்பாருங்கன்னு சொல்றாராம் தேவன். ஹியூமன் பீயிங்ஸை டார்ச்சர் பண்ணா அவருக்கு பிடிக்காது. நம்ம குழந்தைங்களை யாரோ ஒருத்தன் கிள்ட்டான், எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுப்பீங்க? நான் டென்ஷன் ஆயிடுவேன். அது போல தான் மனுஷனை, எந்த மனுஷனும், அவங்க ஏழையோ அனாதையோ ஒன்றுக்குமே இல்லாதவங்களாக இருந்தால் கூட சரி, ஹியூமன் பீயிங்ஸை மனிதர்களால் எந்த துஷ்பிரயோகம் செய்தாலும் அது கர்த்தர் பார்வையில் தீட்டு. ஆண்டவர் டென்ஷன் ஆகிடுவார், அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹீ இஸ் அ காட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கு பின்னாடி சாத்தான் தான் இருக்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏங்க எகிப்தில் உள்ள எல்லா தலைச்சம் புள்ளியும் செத்தான்? 430 வருஷம் என் ஜனத்தை நீ அடிமைப்படுத்தினடா. என் ஜனத்தில் ஆம்பளை பிள்ளைங்களாம் தூக்கி எங்கே போட்டானா? நைல் நதியில் போட்டடா. என் பலத்த கையில் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இன்றைக்கும் மனிதர்களை, அது யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களை அட்டாக் பண்ணுற மனிதர்களுக்கு ஆபத்து வரும். ஜீசஸ் ஒரு விசை பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான்னு சொன்னார். அல்லேலூயா. 33ஆம் வசனம், நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள், ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், ரத்தம் சிந்தினுடைய ரத்தத்தினால் ஒழிய வேறு ஒன்றினாலே தேசத்தில் சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. பார்த்தீங்களா? யாரு ரத்தம் சிந்தினானோ சொல்லுங்க, அவனோட ரத்தம் சிந்தினா தான் கேஸ் க்ளோஸ் பண்ண முடியாது. கேஸ் என்ன பண்ண முடியாது? பண்ணாது. பைபிள் பண்ணாது. உலகத்தில் பண்ணிவிடலாம், பைபிள் என்ன பண்ணாது. எவன் ரத்தம் சிந்தினானோ அவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் அந்த ரத்தம் அடங்கும். ஒருவேளை அப்போ ரத்தத்துக்கு தெரியுமோ நம்மளை கொண்டவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு, அது அடங்கும். இது அடங்கும். உலகத்துள்ள எல்லா மனிதர்கள் செய்த பாவத்தினால பரலோகத்தில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் டிஸ்டர்பன்ஸை சால்வ் பண்ண தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. எல்லா ரத்தமும் இவன் அடிச்சிட்டான்னு தான் சொல்லுது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஒண்டர்ஃபுல்லான ரத்தம். நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலம் ஆகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருந்தார். மகனே மகளே, நம்ம இருக்கிற இந்த ரூம் சின்னதாக இருக்கலாம், நம்ம ஹாலில் சின்ன பிள்ளைங்க அங்கே சிறுவர் ஊழியம் நடந்துருக்கு, நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நினச்சி நான் கண் கலங்குறேன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம மத்தியில் இங்கே வந்து வாசம் பண்ண. நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், உங்கள் வீடு ஒழுகலாம், உங்கள் வீட்டில் அனல் இருக்கலாம், உங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஃபேன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலராகிய உங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்காக ஒரு ஃபேன் போட்டுதா, லைட் போட்டுதா, ஏசி போட்டுதான்னு சொல்ல, தீட்டுப்படுத்தாமல் பார்த்துக்கோ. நான் அவங்க கூட இருக்கும்போது என்ன ஆகக்கூடாது? அது மனிதருடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஷுட் நாட் பி டார்ச்சர்டு. மனிதர்கள் ஆபத்துக்குள் வரக்கூடாது. வாங்க தேவஜி, நம்ம விழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அது தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, மகிமை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, பரிசுத்தரே, பரிகாரியே, தேற்றரவாளனே, சத்தியரே, நித்தியரே, உத்தமரே, எங்களுடைய சந்நிதியில் சரணடைகிறோம். ஆண்டவரே தேசத்தை தீட்டுப்படுத்தாது என்று சொன்னீங்க. ஆண்டவரே அடைக்கல பட்டணங்கள் அதற்காகத்தான் என்று சொன்னீங்க. அப்பா, இன்றைக்கி நாங்கள் இதை படிக்கும்போது இயேசு தான் அடைக்கல பட்டணம் என்று எங்களுக்கு தெரியுது. ஆண்டவரே ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமே, அடைக்கல பட்டணமாகிய இயேசுவின் ரத்த கோட்டைகளை நாங்கள் வருகிறோம். சாத்தான் என்கிற பழி வாங்குகிறவன் எங்களை பழி வாங்க முடியாது. எங்களை ஆபத்துக்குள் நடத்துகிற பிசாசினுடைய கிரியைகள் பழிக்காதபடி அவனை சபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்பா, நீர் வாரும், நீர் வாரும், எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வாரும், இரத்தப்பழியிலிருந்து எங்கள் தேசத்தை காப்பாற்ற வாரும். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, பரிசுத்தரே, உம்மை வருக வருக என்று வரவேற்கிறோம். மாளிகைக்குள் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே அன்றைக்கு அடைக்கல பட்டணத்தில் வந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசு என்கிற அடைக்கல பட்டணத்தில்
இயேசுவின் இரத்த கோட்டை என்கிற அடைக்கல பட்டணத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களை நடத்தினபடியால் நன்றி சொல்லுவோம். நம் சந்நிதியில் சரணடைகிறோம். மனிதனுடைய இரத்தத்தை விளையேற பெற்றதாய் பார்க்கிறேன் எங்கள் ராஜாவே. அப்பா, எங்கள் நாவு கூப்பிட முடியவில்லை என்றாலும் எங்கள் ரத்தம் உங்களை நோக்கி கூப்பிடுமாமே ஆண்டவரே. மனிதனுடைய ரத்தம் உண்மை நோக்கி பார்ப்பிடுமாமே. அப்பா, இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேரா அகாலமாக சாகடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, யுத்தங்களில். அப்பா, இன்றைக்கும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சாகுறாங்க என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சாயலில் இருக்கிற மனிதர்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்ட மக்களால் கொலை செய்யப்படுகிறார்களே, நீர் தலையிடுங்க ஆண்டவரே. அப்பா, இஸ்ரேல் காசா பார்டரில் நடக்கிற இந்த சண்டைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரித்ததாக சொல்லப்படுகிறது. மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில வீணாய் சிந்தப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட இந்த நாளிலே எங்களை நீர் காப்பாற்றும் அப்பா. எங்கள் தேவனே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, மனித ரத்தம் சிந்தாதபடி காப்பாற்றும் ஆண்டவரே. ஆவேலுடைய ரத்தத்தை பாட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமே, ஆத்மாக்கள் காப்பாற்றப்பட கர்த்தர் வழி செய்யும். சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எமக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கூட என்னாகமத்தின் புஸ்தகம் அப்பா 35வது அதிகாரத்தை தியானிக்க கிருபை செய்தீரே ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து அப்பா உம்முடைய வார்த்தைகளோடு வெளிப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்னாகமம் 35வது அதிகாரம் 33, 34வது வசனம். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள், ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும்,
தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றிலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ரத்தம் சிந்தக்கூடாது, எந்த விதமான குற்றமில்லாத ரத்தம் தேசத்தில் சிந்தப்படக்கூடாது. ரத்தம் சிந்தினால் நீ அந்த தேசத்தை தீட்டுப்படுத்துகிற, பரிசுத்தம் குலைச்சல் ஆக்குறன்றதை ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கும் குடியிருப்பை நாம் இருக்கும் ஸ்தலத்தையும் நம்மளுடைய தேசத்தையும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். ஏனெனில் பரிசுத்தமான தேவன் நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. ஒரு ஆத்தும பாரத்தை இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பெற்று கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் நம்மளுடைய தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நம்ம தேசம் தீட்டுப்பட்டு சாபத்தீடாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய லேவியர்களாகிய நம்மை தான் தேவன் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரு. நாம் திறப்பின் வாசலில் நின்று இப்படிப்பட்ட ரத்தம் சிந்தக்கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த ரத்தம் சிந்தப்படுதல் என்ன ஆகுதுன்னா, இந்த ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்ட பிறகு இந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, பழி வாங்கும்படிக்கு. இங்கு நமக்காக ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் நமக்காக நன்மைக்கு ஏதுவாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. எபிரேயர் 12:24 வசனம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு சேர்ந்தீர்கள் என்று. அப்ப இந்த நாளில் கூட ஒரு விசையாக நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம மாறப்பட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா, உம்முடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால அப்பா எங்க தேசத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்று நம்ம மன்றாடலாமா? இந்த நேரத்தில் கூட என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வேலைக்கு போய் கொண்டு இருக்கும் போது நான் கிண்டியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் ட்ரெயினில் நான் போய் கொண்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் இந்த மாம்பழம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ட்ரெயின் நகரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பெண்ணை ஒருத்தவங்க கொலை செய்து அந்த அந்த இரத்த கரைகள் எல்லாம் ஆங்காங்கே அப்படியே சிந்தப்பட்டு இருந்துச்சு. போலீஸ்லாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், அந்த ரத்தம்லாம் அங்கெல்லாம் செதறி பட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்பவே என்னுடைய ஆத்துமா நொறுக்கப்பட்டுச்சு. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்திய தேசத்தில், நீங்கள் நேசிக்கிற இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட குற்றமற்ற ரத்தங்கள் அநேகம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறதே. ஒரு விசையாக எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு அன்றையிலேருந்து அந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இந்த நாளில் கூட நம்ம ஒருமனப்பட்டு நம்ம இப்பொழுது நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது வரைக்கும் எத்தனையோ குற்றமற்ற ரத்தம் நம்ம நிலத்தின் மீது சிந்தப்பட்டு இருக்கிறது. நம்ம நிலம் சாபமாய் மாறி இருக்கிறது. இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசையாக சிந்தப்பட்ட அந்த எல்லா குற்றமற்ற ரத்தத்தையும் சுத்திகரிக்கும்படிக்கு, அது நிவர்த்தி ஆக்கும்படிக்கு நம்ம ஒரு விசையாக நம்ம திறப்பின் வாசலில் நின்று நாம் மன்றாடலாமா? ஓரிபா ஷரபா பலாஷே ஓரிபாலா ஷபரிபாலா பாக்கரபா ஓ ஷபதரபா லபௌரியாந்தரபா கரபா ஓரிலாபா ஷேலே பாக்கரபா பாபா ஓரிபாலா ஷபலபா ஷபதரபலபா ஓரிகா பாபா 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 ஓரிபாலா ஷேரிரபியாந்தர பௌதரந்தர பாக்கரபா ஓ ஷிதரதரதர பாக்கரபரி பரபலபா ஓ ஷிபரி பலபரி பரபரி பரபரி பரி பியாந்தரபா. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின
சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தம், இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஓரி பாலபா ஷபரி பாலபா கரபா ஓரி ஆந்தர பாக்கரபரி பாக்கரபா. இப்பொழுதும் கூட நாங்க ஒருமனப்பட்டு எங்க இந்திய தேசத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் எத்தனையோ குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறதேப்பா. அப்பா, இப்பொழுது நாங்க ஒருமனப்படுகிறோம். அப்பா, இனி இப்படிப்பட்ட செயல்கள் எங்க இந்திய தேசத்துல நடக்காதபடிக்கு, எந்த குற்றமற்ற ரத்தமும் சிந்தப்படாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அப்பா நீங்க காப்பாற்றுங்கப்பா. எங்க இந்திய தேசத்தை காப்பாற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க காப்பாற்றுங்கப்பா. அப்பா, இனி ஒரு உயிர் கூட வீணாய் போக கூடாதுப்பா. அப்பா, நீங்க ஒரு விசையாக எங்க தேசத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய அப்பா விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்க இந்திய தேசத்தை கழுவுங்கப்பா. இதுவரைக்கும் எப்படி ஆண்டவரே சப்பா சாபத்தினால ரத்தத்தினால நிறைந்திருக்கிறதோ அப்பா, உம்முடைய பரிசுத்தமான ரத்தம் ஒரு விசையாக எல்லா குற்றமான அப்பா எல்லா காரியங்களையும் நீக்கி பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, ஒரு விசையாக அப்பா எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ ஆண்டவரே, ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் அப்பா இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே, நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறதேப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே அப்பா எங்க இந்திய தேசத்துக்காக நீங்க ஒரு விசையாக நீங்க மனமிறங்கி எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க இருக்கிற பகுதியை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நாங்க ஆண்டவரே எங்க போனாலும் பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. இனி குற்றமற்ற செயல்கள் ஆண்டவரே எதுவும் நடக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம், நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.